நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நான் நற்செய்தியை மாற்றிருக்கிறேன். இன்றைய செய்திக்காக நான் நற்செய்தியை மாற்றிருக்கிறேன். லூக்கா 12வது அதிகாரம் வசனங்கள் 41 48 வரை. லூக்கா 12 இறை வார்த்தைகள் 41 48. அக்காலத்தில் பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, இந்த நற்செய்தியை குறித்த தெளிவை மறையுரையின் முடிவுரையிலே நான் சொல்லுகிறேன். நான் இன்று உங்களோடு உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்து பேசலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் அதை குறித்த தெளிவு புரிதல் இன்று குறைந்து கொண்டிருக்கிறது. இல்லவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உத்தரிக்கிற ஸ்தலத்தை குறித்த தெளிவும் புரிதலும் குறைந்து கொண்டிருக்கிறது. பிரிவினை சபைகளினுடைய தப்பறை கொள்கைகள், தவறான போதனைகள், அவைகளினால் நம் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு உத்தரிக்கிற ஸ்தலத்தை பற்றிய புரிதலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். முதலிலே, இறப்பு என்பது எப்படிப்பட்டது? சாலமோனின் ஞானம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறு நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. மனிதர் சாத்தானின் ஏவுதலால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததனால் உலகத்திற்குள் சாவு வந்தது. நான் சொல்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மனிதன் சாத்தானின் தூண்டுதலால் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல்
பாவம் செய்ததால் சாவு உலகத்திற்கு வந்தது. மொத்தத்தில் கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் தோன்றி சாவை அழித்து நாம் அனைவரும் சாவதற்காக படைக்கப்படவில்லை, நித்தியத்திற்கும் கடவுளோடு அந்த நிலையான உலகில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே இயேசு உலகத்திற்கு வந்தார், துன்புற்றார், மரித்தார், நமக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை தன் உயிர்ப்பின் வாயிலாக உலகத்திற்கு அறிவித்தார். கைகளை தட்டி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப மறை உண்மை என்ன? நாம் யாரும் சாவதற்காக படைக்கப்படவில்லை. அப்படி என்றால் சாவு இல்லை என்கிற பொருளா? அதனுடைய பொருள் அதல்ல. சாவை வெல்ல முடியும் என்பதே அதனுடைய பொருள், இல்லையா? சாவை வெல்ல முடியும் என்பதே அதனுடைய பொருள். சரி, நான் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இறந்தவுடன் ஆன்மா கடவுளிடம் சென்றுவிடும். இந்த ஊரிலே சுற்றி கொண்டிருக்காது, புளிய மரத்தடியில் நிற்காது, வேப்ப மரத்தில் தொங்காது என்றெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்று நிறைய குழப்பவாதிகள் இறை வார்த்தையை திரித்து, இல்லையா, மனிதனுடைய ஆன்மாதான் பேயாக ஒருவனுடைய உடலில் புகுந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இயேசுவுக்கு எதிராக, பைபிளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் பைபிளில் அப்படி இல்லை. பைபிளில் என்ன இருக்கு? அதே சாலமோன் ஞானம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கிறது, நேர்மையாளருடைய ஆன்மா கடவுளின் கையில் உள்ளது. அப்ப வெறும் நேர்மையாளர் தானா? இல்ல. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, எல்லா ஆன்மாவும் கடவுளுக்கு சொந்தமானது. ஆகவே இறந்தவுடன் ஆன்மா கடவுள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இடத்திற்கு சென்று விடுகிறது. இதற்கு விவிலிய அடிப்படை ஆதாரம் ஏதேனும் உண்டா? இறந்தவுடன் மனிதருடைய ஆன்மா கடவுளுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுதுன்னு சொல்றீங்களே ஃபாதர், பைபிள்ல இருக்கா? இருக்கு. திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள்ல இருக்கு. கவனமா கவனிங்க, புரியும். திருவெளிப்பாடு 6:9 இருக்கு. என்ன இருக்கு? சில ஆன்மாக்கள் கடவுள் பலிபீடத்தின் அடியிலே வைத்திருந்தார் அப்படின்னு இருக்கு. எங்க? பலிபீடத்தின் அடியிலே வைத்திருக்கிறார். அந்த ஆன்மாக்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகின்றனர், கடவுளே, இந்த உலகத்தில் எங்களை கொலை செய்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இன்னும் எத்தனை காலம் அவர்களை தண்டியாமல் இருப்பீர்? ஏன் இன்னும் இந்த உலகத்திற்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கல ஆண்டவரே அப்படின்னு அவங்க மேல இருந்து கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாரு, இல்லையா, உங்களை போலவே உங்களுடைய சகோதர சகோதரிகளும் இந்த உலகத்தில் இறக்க வேண்டிய அந்த நாள் வரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன பண்ணணுமா? பொறுத்திருக்கணும், அமைதியாக காத்திருங்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு வெண்ணாடை கொடுக்கப்பட்டது. அந்த ஆன்மாக்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அந்த ஆன்மாக்கள் நரகத்திலும் தள்ளப்படவில்லை. அந்த ஆன்மாக்களை இறைவன் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை கத்தோலிக்க திரு அவை பர்கட்டரி, தமிழிலே அல்லது சமஸ்கிருதம் கலந்த தமிழிலே உத்தரிக்கிற ஸ்தலம், இல்லையா, என்று நாம் அந்த இடத்தை அழைக்கிறோம். எக்ஸாக்டா அதான் பேரா? பேரு உத்தரிக்கிற ஸ்தலம்னு பைபிள் இல்லை, ஆனால் இறைவன் அவர்களை ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் அவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்கிறது தான் கேள்வி. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான செய்தியை
விவிலியத்தின் அடிப்படையில் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இறந்தவர்களுக்காக ஏன் ஜெபிக்கிறீங்க, அதனால என்ன பலன் இருக்கு, கல்லறையில் போய் நின்று ஜெபிக்கிறீங்களே அதனால என்ன பலன் இருக்கு என்று பலர் உங்களை கேள்வி கேட்டிருப்பார்கள் இல்லையா? நான் விவிலியத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆகவே கவனமாக இதை கவனித்து தியானித்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அடிப்படையிலேயே அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி ஃபாதர், இதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு மரித்தாரா? ஒரு மண்டையும் ஆட மாட்டேங்குது, குளிரில் ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கு. இயேசு மரித்தாரா? மரித்தார். இயேசு உயிர்த்தாரா? நிச்சயமாய் உயிர்த்தார் இல்லையா? அப்ப இயேசு மரித்ததற்கும் உயிர்த்ததற்கும் நடுவில் ஒரு 3 நாள் இடைவெளி இருக்கிறது. பலர் கேட்பாங்க, எங்கெங்க போனார் அவரு? இயேசு எங்க போனாரு இல்லையா? 3 நாள் இல்லையே. இப்ப நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பைபிள்லயே பதில் இருக்கு. அதை தெரிஞ்சுப்போம். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 24வது வசனத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. என்ன போட்டிருக்கு? மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அப்ப இயேசு இறந்தவர்கள் மத்தியில் சென்றார் என்று இருக்கிறது. எங்க இருக்குது? இறந்தவர்கள் மத்தியில் சென்றார். அதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு. எங்க? எபேசியர் 4வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள். எபேசியர் 4:8லிருந்து 10 என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவர் சிறையில் வைத்திருந்தவர்களை இழுத்து கொண்டு மேலே ஏறி சென்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா வரமாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிறையில் வைத்திருந்தவர்களை இழுத்து கொண்டு மேலே ஏறி சென்றார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? மேலே ஏறி சென்றால் என்ன என்று என்ன அர்த்தம்? அதிலே போட்டிருக்கு, அவர் கீழே இறங்கி சென்றார் என்று பொருளாகும். போட்டிருக்கா பாருங்க 9வது வசனத்துல. எபேசியர் 4:9வது வசனத்துல இருக்கும். அவர் கீழே இறங்கி சென்றார். அவர் கீழே இறங்கி சென்றதால் தான் அவர் மேலே ஏறி சென்றார். அப்படின்னா 3 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று விண்ணகம், மண்ணகம், கீழுலகு. 3 உலகு. எது? விண்ணகம், மண்ணகம், கீழுலகு. ஃபாதர், இந்த ரெஃபரன்ஸ் வேற எங்கேயாவது இருக்கா? இருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கு. என்ன தெரியுமா போட்டிருக்கு? இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். கைத்தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. யாரெல்லாம் இயேசுவுக்கு மண்டிடுவாங்க? விண்ணகம், பரலோகத்துக்கு போன புனிதர்கள், தேவ தூதர்கள், அவங்கெல்லாம் இயேசுக்கு அங்க மண்டிடுவாங்க. மன்னவர், நம்ம எல்லாரும் இயேசு பெயருக்கு மண்டிடுகிறோம். கீழுலகத்தவரும் இயேசுவின் பெயருக்கு மண்டிடுவர், அவங்களும் ஜெபிக்கிறாங்க. இந்த 3மே ஒரே திருச்சபை. புரிஞ்சுச்சிங்களா? இன்னைக்கு முதல் வாசகம் கவனிச்சிங்களா? நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் ஒரு உடலே. இந்த ஒரு உடல் எது? விண்ணக திருச்சபை, மண்ணக திருச்சபை, கீழுலக திருச்சபை. ஃபாதர் என்ன சொல்றீங்க? கீழுலக திருச்சபையா? அது எப்படி திருச்சபையாகும்? சொல்லவா? இயேசு 3 நாள் கீழே போனார்னு இருக்குல்ல, அங்க போய் அவர் என்ன செஞ்சார்? யாருக்காவது தெரியுமா? அதுவும் பைபிள்ல இருக்கு. கைத்தட்டுங்க, அப்பதான் வசனம் சொல்லுவேன். நல்லா கைத்தட்டுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர்
காவலில் இருந்த ஆவிகளுக்கு தன் நற்செய்தியை அறிவிக்க சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடைப்பட்ட 3 நாள்ல எங்க போனாரு? எங்க போனாரு? இறந்தவர்கள் இருந்த இடத்திற்கு சென்று என்ன அறிவிச்சாரு? நற்செய்தியை அறிவித்தார். ஃபாதர் 3 நாள் மட்டுமே அறிவிச்சாரா? நான் கடைசியா வரப்போறேன், நல்ல கவனமா கவனிங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க கவனிங்க, நிறைய பேருக்கு போய் இதை சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வழியாகவும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க போறாங்க இல்லையா? அப்ப இயேசு கீழே போனாருன்னு ரெஃபரன்ஸ் இருக்கு. கீழே போய் நற்செய்தி அறிவிச்சார். அந்த இடத்துக்கு பேர் என்ன ஃபாதர்? அந்த இடத்துக்கு எபிரேயத்தில் ஷெயோல். எபிரேயத்துக்கு அது பேர் என்ன? ஷெயோல். கிரேக்கத்தில் அதுக்கு பேரு ஹேடிஸ். ஹேடிஸ், HADES, ஹேடிஸ். ஓகேவா? பாதாளத்திற்கு சென்றார். ஹேடிஸ்னா என்ன அர்த்தம்? பாதாளத்திற்கு சென்றார். ஃபாதர், பாதாளம் தான் நரகமா? இல்ல, நரகம் வேற. நரகத்துக்கு பேர் என்ன ஃபாதர்? ஜெஹன்னா. நரகத்துக்கு பேர் என்ன? ஜெஹன்னா. அதுக்கு இன்னொரு பேரு நெருப்பு ஏரி. அதுக்கு பேர் என்ன? நரகத்துக்கு பேரு நெருப்பு ஏரி, லேக் ஆஃப் ஃபயர். கிரேக்கத்தில் ஜெஹன்னா. ஆனா இயேசு போனது நரகத்துக்கு போல. எங்க போனாரு? பாதாளம் சென்று இறந்தவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். அவரை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். அதனாலதான் 3 உலகு: விண்ணவர், மன்னவர், கீழுலகோர். சரி ஃபாதர், நற்செய்தி அறிவித்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இயேசு நற்செய்தி அறிவித்தார்? அன்பானவர்களே, உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது நிச்சயமாயிருக்கிறது. அது நாம் நினைத்து பார்ப்பதை விட வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடியது. கற்பனை செய்து பார்ப்பதை விட வேதனையும் துன்பத்தையும் தரக்கூடியது உத்தரிக்கிற ஸ்தலம். ஆனா அதுல ஒரே ஒரு நன்மை இருக்கு. என்ன நன்மை தெரியுமா? அதிலே சென்றவர்கள் இறுதி நாளிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைத்தட்டிக்கோங்க. ஆனா அந்த வேதனை எத்தனை நாளுன்னு இப்ப கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறேன். கைத்தட்டுறதை நிறுத்திடுவீங்க. உத்தரிக்கிற ஸ்தலம் போகாம பரலோகத்துக்கு என்ன வழின்னு நம்ம எல்லாரும் தேட போறோம். ஏன்னா உத்தரிக்கிற ஸ்தலம் அவ்வளவு கொடூரமானது. நிச்சயமா மீட்பு இருக்கு, ஆனா அதுக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. ஏன் ஃபாதர்? இப்ப சொல்றேன், கவனிப்பீங்கன்னு நம்புறேன் இல்லையா? எசாயா 6வது அதிகாரம் 5-7 வசனங்கள்ல எசாயா கோவிலுக்குள்ள போறாரு. அப்போ அவர் இறைவனை பார்க்கிறாரு. சேருபீன்கள் இருக்கிறாங்க. சேருபீன்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? பரலோகத்திலிருந்து ஒரு நெருப்பு எடுத்துட்டு வராங்க. என்ன எடுத்துட்டு வராங்க? ஒரு குறட்டினால் நெருப்பு எடுத்துட்டு வராங்க. ஏன் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? எசாயா என்ன சொன்னார்? ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்யும் உதடுகளை கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பாவி. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த நெருப்பை எடுத்துட்டு வந்து எசாயாவின் உதடுகளை தொட்டார். நெருப்பு உதடுகளை தொடும் பொழுது, நெருப்பு உடலை தொடும் பொழுது என்ன ஆகும்? உடல் எரியும், கருகும் இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய அந்த நெருப்பு அவருடைய பாவத்தை, அசுத்தத்தை நீக்கியது. ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? அந்த நெருப்பு என்ன பண்ணுச்சு? அசுத்தத்தை நீக்கியது, அவரை சுத்தமாய் மாற்றியது, பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தது. சரிங்களா? அப்ப நெருப்பை கொண்டு ஆண்டவர் ஒருவரை சுத்தப்படுத்துகிறார். ஓகேவா? எதை கொண்டு? நெருப்பை கொண்டு சுத்தப்படுத்துகிறார். அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனம்.
இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும், வீடியோவில் இருக்குது. மறுபடியும் போய் அந்த வசனங்களை ரெஃபர் பண்ணுங்க இல்லையா. 13, 14, 15 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் 15வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார், ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல அவர் மீட்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்பினால் ஒருவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டுதான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏன் ஃபாதர்? ஏனென்றால் திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, தீட்டானது எதுவும் விண்ணகம் செல்ல முடியாது. தீட்டானது எதுவும், அசுத்தமானது எதுவும் பரலோகத்திற்குள் செல்ல முடியாது. Nothing unclean shall enter heaven. பாவத்தோடு இருக்கிற ஒரு சின்ன பாவம் இருந்தா கூட அந்த ஆத்மா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த ஆத்மாவை வதைப்பவனிடம் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாரு? வதைப்பவன் அந்த ஆத்மாவை நெருப்பிலிட்டு சுத்தப்படுத்திய பிறகுதான் அந்த ஆத்மா எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். சுத்தப்படுத்தப்படாம பரலோகத்திற்கு போக முடியாது. சரியா? ஃபாதர், பைபிள்ல எங்கெல்லாம் இது இருக்கு? மலாக்கி புத்தகம். ஏன்னா மற்ற சபை சொல்லுவாங்க இதெல்லாம் பைபிள்ல இல்லைன்னுவாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். மலாக்கி புத்தகம் 3வது அதிகாரம் 2, 3 வசனங்கள் இருக்கு. என்ன தெரியுமா இருக்கு? புடமிடுகிறவர் நெருப்பை போன்றவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? புடமிடுகிறவரின் நெருப்பை போன்றவர். எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம், கடவுள் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்றவர். அவர்கிட்டலாம் போயிட முடியாது இல்லையா? அசுத்தமானவர்கள் அவர்கிட்ட போக முடியாது. ஃபாதர், நான் வெறும் அற்ப பாவம் தான் ஃபாதர் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா கூட எங்க போவோம்? உத்தரிக்கிற ஸ்தலம் போயிட்டு தான் போக முடியும். எந்த பாவத்திற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவரவர் பாவத்திற்கு அவரவர் கணக்கு கொடுக்கணும். உரோமையர் 14வது அதிகாரம் 12வது வசனம். நாம செஞ்ச பாவத்துக்கு நாம கணக்கு கொடுத்தே ஆகணும். ஜாலியா உட்கார்ந்துருக்கிறோம்ல, பயமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம்ல நம்ம எல்லாரும். பிரியமானவர்களே, கல்லறை முன்னாடி போய் நின்று தாத்தா பாட்டியை பார்த்து ஏளனமா, எங்கள் பாட்டி போயிடுச்சு, எங்கள் தாத்தா செத்துட்டாங்க அப்படின்னு போயிட்டு சில பேர் நின்று இருப்பாங்க. சில பேர் போய் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை பூ மட்டும் போட்டு வந்திருப்பாங்க இல்லையா? சில பேர் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அன்பானவர்களே, அவங்க ஏற்கனவே பாதி தூரம் போயிட்டாங்க. ஏன்னா உத்தரிக்கிற ஸ்தலத்தினுடைய டைம் சொல்ல போறேன். இப்போ மிரண்டு போறீங்க, மிரண்டு போறீங்க. பைபிள் இருக்கு இல்லையா? அதனால தான் சொன்னேன், உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லாம பரலோகம் போயிடணும். அதை குறித்த பயம் நம்ம கிட்ட இல்லை. சொல்றேன், ஜக்கரியா 13வது அதிகாரம் 8, 9 வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, அவர்களை நான் நெருப்பிலிட்டு புடமிடுவேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? நெருப்பிலிட்டு புடமிடுவேன் இல்லையா? நல்லா கவனிங்க. ஃபாதர், புதிய ஏற்பாடுல இருக்கா? இருக்கு. மத்தேயு 5வது அதிகாரம் 25, 26வது வசனம் என்ன தெரியுமா இருக்கு? கடைசி கடனை கொடுக்கும் வரை, கடைசி கடன் கொடுக்கும் வரை சிறை காவலரிடம் நான் உங்களை ஒப்புவித்து விடுவேன். கடைசி கடன் கொடுக்கும் வரை ஒருவர் துன்புறுத்தப்படுவார். சும்மா சொல்லல, பைபிள்ல இயேசுவே சொன்ன வார்த்தை அது. அது என்ன ஃபாதர், கடைசி கடன் கொடுக்கும் வரைன்னு போட்டிருக்கு? நாங்கள் இது நாள் வரைக்கும் அது உத்தரிக்கிற ஸ்தலம்னு யோசிக்கவே இல்லையே. யோசிங்க, தெளிவா இயேசுவே சொல்லியிருக்கிறார், கடைசி கடன் கொடுக்கும் வரை நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. கடைசி கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியும். அப்ப அந்த இடம் எது ஃபாதர்? அதுதான் உத்தரிக்கிற ஸ்தலம், அதுதான் பர்கட்ரி இல்லையா? இன்னும் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன், கவலைப்படாதீங்க, நிறைய இருக்கு.
ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நற்செய்தி. கவனிச்சிங்களா? இன்னைக்கு நற்செய்தியை இயேசு ஒரு ஓமை சொல்றார். விழித்திருக்கும் பணியாளர்களை பற்றி ஓமை. தலைவன் என்ன பண்றாரு? பொறுப்பை பணியாளர்களுக்கு ஒப்படைச்சிட்டு போயிடுறாரு இல்லையா? அதுல 4 விதமான பணியாளர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியும். நீங்க நற்செய்தி வாசிக்கும் போது அதனால தான் உங்களை கவனிக்க சொன்னேன். 4 விதமான பணியாளர்கள். முதல் பணியாளன் என்ன பண்றான்? தலைவன் தனக்கு என்ன வேலை செய்தானோ சொன்னாரோ அதை அவன் தவறாது செய்தான். எல்லோரையும் கவனித்து கொண்டான். எல்லோரையும் அன்பாக கரிசனையாக பார்த்து கொண்டான். தலைவர் திடீர் என்று ஒரு நாள் வருவார். அப்பொழுது அவன் அந்த பணியை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் தன் ஆட்சியில் அவனுக்கு உரிமை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது என்ன இடம்? இது என்ன இடம்? ஆட்சியில் உரிமை என்ன இடம்? பரலோகம், விண்ணகம். வெரி குட். இப்ப 2வது பணியாளர். தலைவர் என்ன சொன்னார்னு தெரியும், அவர் கொடுத்த பணி என்னன்னு தெரியும். ஆனால் அவன் ஆணவத்தில் தலைவர் வரும்பொழுது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் உண்ணவும் குடிக்கவும் சக பணியாளர்களை துன்புறுத்தியும் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் நினையாத நேரத்தில் தலைவன் வந்தார். அவனை கண்டவுடன் அவன் என்ன பண்ணார் தெரியுமா? நம்பிக்கை துரோகிகளுக்கு ஒரு இடத்தில் அவனை தள்ளினார். அது என்ன இடம்? அது நரகம். அது நரகம். எரி நெருப்பு, நெருப்பு ஏரி, ஜெகன்னா. 3வது 4வது 2 பணியாளர்கள் இருக்காங்க. கவனிச்சிங்களா? 3வது பணியாளர்கள் தலைவர் என்ன சொன்னார்னு தெரியும், ஆனா அவங்க செய்யல. ஆனா அவங்க இதில் தான் நம்ம எல்லாரும் வரோம். இதான் 3வது கேட்டகரி. ஆண்டவர் என்ன சொன்னார்னு தெரியும், ஆனா அவங்க என்ன பண்ணல? அவர் சொன்னதை செய்யவில்லை. பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவன் நன்றாய் அடிபடுவான். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? அடுத்து 4வது கேட்டகரி. அவங்க வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு தலைவன் என்ன சொன்னார்னு தெரியாது. தெரியாததுனால அவங்க அதை செய்யல. அவர்கள் குறைவாய் அடிபடுவார்கள். தெரிஞ்சு செய்யாம இருக்கிறவன் நிறைய அடிபடுவான். அவங்களுக்கு தெரியாது, அதனால அவர்கள் இந்த இடத்துக்கு பேர் தான் உத்தரிக்கிற ஸ்தலம். பைபிள்ல அதுவும் இயேசுவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? முதல் சொர்க்கம், 2வது நரகம், 3வது உத்தரிக்கிற ஸ்தலம். அந்த இடத்துல வச்சுதான் ஆண்டவர் நன்றாய் அடிப்பார். நம்ம எல்லாரும் அந்த கேட்டகரி தான். ஜாலியா பாக்குறீங்கல்ல? சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ தானே, நம்ம எல்லாருக்கும் அந்த இடம் தான். உஷாரா நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கு நான் லாஸ்ட்ல வழியை சொல்றேன் இல்லையா? சேர்ந்து தப்பிச்சிருவோம். எல்லாம் மாட்டினோம், நன்றாய் அடிபடுவோம். சரி ஃபாதர், இது மட்டும் இருக்கா பைபிள்ல? இறந்தவர்களுக்காக ஜெபிக்கணும்னு எங்க போட்டிருக்கு? ஒண்ணா சொல்றேன். முதல்ல பேதுரு, திருத்துதர் பணி 9வது அதிகாரம் 40வது வசனம். பேதுரு, தபித்தா என்கிற ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க ஜோப்பா நகர்ல இல்லையா? பொண்ணோட பேர் என்ன? தபித்தா. இறந்து போயிட்டாங்க. பேதுருவுக்கு ஆள் அனுப்பி அவர் வர சொல்றாங்க. அவர் வரும்போது அந்த அம்மாவுடைய டெட் பாடியை போட்டு வச்சிருக்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? இறந்த தபித்தாவுக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு யாருக்காக ஜெபிச்சாரு? இறந்த தபித்தாவுக்காக ஜெபிச்சார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே பவுல் ஒனேசிபோரஸ் என்பவருக்காக ஜெபிக்கிறார். யாருக்காக? ஒனேசிபோரஸ். யார் ஒனேசிபோரஸ்? அவர் பவுலை சிறையில் சந்தித்தவர். நல்ல ஒரு விசுவாசி, நம்பிக்கையாளர், கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனா அவர் இறந்துட்டார். பவுல் எப்படி தெரியுமா ஜெபிச்சாரு? இறுதி நாளிலே இறைவன் ஒனேசிபோரஸுக்கு இரக்கம் காட்டுவாராக. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. போதுமா?
பவுல் ஜெபிச்சிருக்கிறார். யாருக்காக? இறந்தவருக்காக. இப்ப அடுத்தது சூப்பர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? இறந்தவருக்காக உயிரோடு இருந்தவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள். என்னது? செத்து போனவங்களுக்காக உயிரோடு இருந்தவங்க என்ன பண்ணாங்க? திருமுழுக்கு பெற்றார்கள். ஏன் தெரியுமா திருமுழுக்கு பெற்றாங்க? போய் வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:29 வசனத்துல, அவர்கள் ஒரு நாள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதற்காக, இறந்து போனவர்களுக்காக இவர்கள் திருமுழுக்கு பெற்று ஆண்டவரிடம் ஜெபித்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. போதுமா? நான் 2 மக்கபேயர் சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் தெரியும். அது அந்த ஆல் சோல்ஸ் டே அன்னைக்கு, அனைத்து ஆத்துமாக்கள் விழா அன்னைக்கு கல்லறையில் அதை தான் வாசிச்சிருப்பாங்க. என்ன, நம்மளை விட்டு பிரிந்து போன சபையார்கள் அந்த 2 மக்கபேயர் புத்தகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அதை சொல்லலை. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒரு படி மேலே போய் இயேசுவே இறந்தவருக்காக ஜெபித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யாரு? லாசர். யோவான் 11வது அதிகாரம் இல்லையா? லாசர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரிகள் சொல்றாங்க, திறக்க வேண்டாம், நாத்தம் எடுக்கும். அவனை உள்ளே வைத்து 4 நாள் ஆயிற்று இல்லையா? ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டுங்கள்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். யாருக்காக? லாசருக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஏன் ஜெபிக்கணும்? அதுதான் பாயிண்ட். இப்போ ஏன் ஜெபிக்கணும்? மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 12:32. ஆண்டவர் இம்மையிலும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், மறுமையிலும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். சந்தோஷமா கை தட்டியிருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் இம்மையிலும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், மறுமையிலும் மன்னிப்பார். அது ஏன் தெரியுமா அப்படி போட்டிருக்கு? பரிசுத்த ஆவிக்கு எதிராக யாராவது பாவம் செய்தால் அவர் இம்மையிலும் மன்னிக்கப்பட மாட்டார், மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டார். போதுமா? அப்ப ஆண்டவர் எதற்கு வல்லவர்? இம்மையிலும் மன்னிக்க வல்லவர், மறுமையிலும் மன்னிக்க வல்லவர். ஆகவேதான் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த பர்கட்ரி அங்க நேரம் எவ்வளவு? அதுதான் இப்ப அடுத்த பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லையா, கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன்னு. ஆண்டவர் எத்தனை நாள் போனார்னு சொன்னீங்க? 3 நாள் போனார். கரெக்டா? கரெக்டாமா? இப்போ சொல்றேன், கவனிங்க. திருப்பாடல் 90 வசனம் 4, திருப்பாடல் 90 வசனம் 4 மற்றும் 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 8. 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 8. இது ரெண்டில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஆண்டவருடைய ஒரு நாள் மனிதருடைய 1000 ஆண்டுகளுக்கு சமம். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. பூமி இதை வச்சுதான் டைம் சொல்லுது. எதை வச்சு? காலை மாலை, அதை வச்சு 24 மணி நேரம் ஒரு நாள். இதான் நம்ம கணக்கு. கரெக்டா? அது தொடக்க நூல் 1வது அதிகாரம் 14வது 15வது வசனம். ஆண்டவர் 4வது நாளில் தான் இந்த பூமியில் சூரியனை, சந்திரனை, நட்சத்திரத்தெல்லாம் வச்சு ஒரு நாள் கணக்கெல்லாம் முடிக்கிறார். அப்ப கடவுளுடைய நாளும் மனிதருடைய நாளும் ஒன்றல்ல. கடவுளுடைய ஒரு நாள் என்பது பூமிக்கு வெளியில, மனிதருக்கு அது 1000 நாட்கள், மன்னிக்கவும் 1000 ஆண்டுகள். அப்ப இயேசு 3 நாள் போனார்னு சொன்னோம் இல்லையா? எத்தனை வருஷம் அது? கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. எத்தனை வருஷம்? நமக்கு நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் 3 நாள்னு இல்லையா? ஆனா ஆண்டவருடைய நாள் ஒரு நாள் என்பது எத்தனை நாள்? 1000 ஆண்டுகள். எத்தனை நாள்? 3000 ஆண்டுகள் இல்லையா? கடவுளுடைய ஒரு நாள் என்பது மனிதருக்கு 1000 ஆண்டுகள். சரியா? அதன்படி பார்த்தோம் என்றால், நம்ம உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போனா
அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஒரு செகண்ட் என்பது மனிதருக்கு 8 மணி நேரம். அங்கே ஒரு செகண்ட் என்பது மனிதருக்கு எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். அங்கே 30 செகண்ட் இருந்தால் அது மனிதருக்கு ஒரு வாரத்திற்கு மேலே, கிட்டத்தட்ட 1.5 வாரம். இங்கே 30 செகண்ட் நம்ம நினைக்கிறோம், அதே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அது எவ்வளோ 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 1.5 வாரத்துக்கு மேலே. 2 நிமிஷம் நம்ம இங்கே நினைக்கிறோம்ல, அது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் 1.5 மாதத்துக்கு மேலே அல்லது 2 மாதத்துக்கு மேலே. சரியா? நமக்கு இங்கே ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அது ஒரு 100 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு வாரம் என்பது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு மேலே சமம். ஒரு செகண்டே 8 மணி நேரம், அங்கே 8 மணி நேரம். அதனால தான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையை தாங்க முடியாது. புனித அந்தோனினுஸ், நம்ம அந்தோனியார் இல்லை, இன்னொருத்தர், புனித அந்தோனினுஸ், அவர் ஒரு டொமினிக்கன் குருவானவர், ஃப்ளாரன்ஸ் நகரத்தினுடைய பேராயர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தோட பேர் சும்மா மொராலிஸ். சும்மா மொராலிஸ், கவனிங்க. அவர் அந்த புத்தகத்தில் ஒரு குருவானவரை பற்றி எழுதுகிறார். அந்த குருவானவர் ஒரு பயங்கரமான நோயினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அந்த நோயோட வேதனை அவரால் தாங்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என்னை சீக்கிரம் எடுத்துக்கங்க. அப்போ அவருடைய காவல் தூதர் வந்து காட்சி கொடுக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, என்னை சீக்கிரமாக இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இன்னும் 1 ஆண்டு துன்பம் அனுபவித்து தான் நான் சாக போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் 1 ஆண்டு துன்பம் அனுபவித்து சாகணும்? என்னை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக என்னை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் 3 நாள் போடுங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், யோசிக்கோ, இங்கே 1 வருஷம் துன்பப்பட்டு சாவது மேலா அல்லது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் 3 நாளா அப்படின்னு தேவதூதர் கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் சொன்னாரா, இங்கே 1 வருஷம் சஃபர் ஆகிறதுக்கு பதிலாக, கஷ்டப்படுறதுக்கு பதிலாக, நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் 3 நாள் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை உயிரை எடுத்துக்கொண்டாராம் இல்லையா? அவரை போய் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து தேவதூதர் அவரை சந்திக்க வந்தாராம். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த தேவதூதரிடம் கேட்டாராம், ஏன் என்னை பல 100 ஆண்டுகள் இங்கே தவிக்க விட்டு விட்டீர் அப்படின்னு கதறினாராம். அதுக்கு தேவதூதர் சொன்னாராம், இல்லை, உங்களை 1 மணி நேரம் தான் நாங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வச்சிருக்கிறோம், இன்னும் நீங்கள் 3 நாள் இருக்க வேண்டி இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனை கொடூரமானது. நான் இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். இயேசுவனுடைய அற்புதமான உவமை லூக்கா 16:22 எல்லாருக்கும் தெரிஞ்சது. பணக்காரனும் லாசரும் இல்லையா? பணக்காரனும் லாசரும். ஃபாதர், அப்ப லாசர் நரகத்துக்கு, அந்த பணக்காரன் நரகத்துக்கு போலையா? இல்லை. கவனிங்க, நான் ப்ரூவ் பண்றேன். சரியா? இயேசு இந்த உவமையை சொல்றார். அந்த பணக்காரன் பாவம் எதுவும் பண்ணல, அவனை கண்டுக்கல, வெளியில இருக்கிறவனை கண்டுக்கல. ஆனா அதுவே பாவம். நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அந்த நன்மையை செய்யாமல் இருப்பது பாவம். யாக்கோபு 4:17. அதனால அவன் செஞ்ச பாவம் என்ன? நன்மை செய்ய வாய்ப்பு இருந்து அவன் செய்யல. எனக்கு என்னடா அப்படின்னு அவன் போயிட்டான். அதனால ஆண்டவர் அவனை தூக்கி எங்க போட்டாரு? உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டார். அங்கிருந்து கத்துறான், ஐயோ, இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. லாசர் விரலை ஒரு தண்ணீரில் தொட்டு 1 துளி தண்ணீரை எனக்கு தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். இங்கிருந்து யார் அங்க வர முடியாது, அங்கிருந்து யார் இங்க வர முடியாது. அவன் எங்க ஃபாதர் தவிச்சான்? அவன் தவிச்ச இடத்துக்கு பேரு லூக்கா 16:23 வாசிங்க. அவன் பாதாளத்தில் வதைபட்டான். இருக்கா? என்ன வார்த்தை? பாதாளம். பாதாளம்னா என்ன இடம்? ஹேடிஸ், இறந்தவர்கள் உலகம். அது நரகம் அல்ல. நரகம் என்பது எங்க இருக்கு? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாடு வாங்க. திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 14வது வசனம். திருவெளிப்பாடு 20:14. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கு?
இறுதி நாளிலே சாவையும் பாதாளத்தையும் ஆண்டவர் நெருப்பு ஏரியில் எரிந்து விடுவார். எங்க போடுவாரு? சாவையும் எதையும் பாதாளத்தையும் தூக்கி எங்க போட்டுருவாரு? நெருப்பு ஏரி. அந்த நெருப்பு ஏரி தான் நரகம். அதுக்கு பேரு 2ஆம் சாவு. அங்கே போட்டிருக்கு. திருவெளிப்பாடு 20:14 என்ன போட்டிருக்கு? அதுக்கு பேரு 2ஆம் சாவுன்னு போட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் முதல் சாவை பார்த்து பயப்படுறோம். கொடூரமான சாவு எது தெரியுமா? 2ஆம் சாவு. அது எங்க? நரகத்துக்கு போக போறோம். அதுக்கு இடையில இருக்கிற ஒரு இடம் பாதாளம். அங்க நமக்காக என்ன காத்திருக்குது? உத்தரிக்கிற ஸ்தலம் காத்திருக்கிறது. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? அதனாலதான் மத்தேயு 5வது அதிகாரம் 22-30 வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்வாரு, உன் கண் பாவம் செய்தால் பிடுங்கி எரிஞ்சிரு. ஒத்த கண்ணோட இல்லையா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா 2 கண்ணோட எரி நரகத்துக்கு போகணும்னு நினைக்காத. உன் கை பாவம் செஞ்சா வெட்டி போட்டுரு. ஒத்த கையோட பரலோகம் போயிடலாம். ஆனா 2 கையோட எரி நரகத்துக்கு போகாத. அதுதான் ஜெகன்னா. அது ரொம்ப கொடூரமானது. அங்க போயிட்டா ஒருத்தன் திரும்ப முடியாது. அங்க போயிட்டா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போக முடியாது. அதோட நித்தியத்திற்கும் அழிவு, துன்பம் மட்டும்தான். ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? தயவு செய்து நம்ம எல்லாரும் பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தை பார்த்து பயப்படணும். அங்க போனா போயிடலாம் நினைக்காதீங்க. அங்க 1 மணி நேரம் கூட பல 100 ஆண்டுகளாய் தெரியும் இல்லையா? தாங்க முடியாத துன்பம், வேதனை இயேசுவே எச்சரிக்கிறாரு. ஆகவே நான் அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். கடைசியில தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் பாதாளத்தையும் தூக்கி எங்க போட்டுருவாரு? எரி நரகத்துக்குள் போடுவார். ஆனால் பாதாளம் என்பது அந்த இடத்துல நமக்காக என்ன வச்சிருக்கிறார்? உத்தரிக்கிற ஸ்தலம். ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இனிமேலாவது யாராவது தப்பா போதிச்சா தலையை ஆட்டாதீங்க. பைபிள் தெளிவா இருக்கு. கடவுள் நம்மளை அழிகிறதுக்காக படைக்கல, பரலோகத்திற்காக நம்மளை படைச்சிருக்கிறார். நரகம் யாருக்காக? சாத்தானுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. நாமே பாவம் செய்து வாலண்டரியா போய் உழுந்தாதான் உண்டு நரகத்துல இல்லையா? ஆகவே உத்தரிக்கிற ஸ்தலம் என்பது உண்மை. அங்கே ஆன்மாக்கள் துன்பப்படுகிறார்கள். தயவு செய்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். தயவு செய்து ஒரு துளி ஆணவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அதனால தான் சொன்னேன், ஜாதி வேண்டாம், பணம் ஆணவம் வேண்டாம், பெருமை வேண்டாம். நம்ம எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் இல்லையா? நம்ம நினைக்கிற பாவம், சிந்திக்கிற பாவம், சின்ன சின்ன பாவத்துக்கும் நாம் பரிசுத்தப்படுத்தப்படுவோம், புடமிடப்படுவோம். அதனால இப்பொழுதே டெய்லியும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம அங்கே இருந்தா நமக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால லைட்டா எடுத்துக்காதீங்க. பிரியமானவர்களே, இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்க. கத்தோலிக்க திருச்சபை சும்மா சொல்லிக் கொடுக்கல. பலி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புனித பியோ சொல்றாரு, நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பலியும் அந்த ஆன்மாக்களுடைய நாட்களை குறைக்குமா. என்ன குறைக்குமா? நாட்களை குறைக்கும், அவருடைய நேரத்தை குறைக்கும். ஒரு செகண்டே 8 மணி நேரம்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய துன்பத்தில் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆகவேதான் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒரே திருச்சபை, இணைந்து பயணிப்போம். ஆண்டவர் தாமே உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்கள், வெகு குறிப்பாக மறக்கப்பட்ட ஆன்மாக்கள். நம்ம குடும்பத்திலே நிறைய பேரை மறந்துட்டீங்க தானே? நிறைய பேரை மறந்துட்டீங்க. நம்ம தாத்தா பாட்டிகளை மறந்துட்டீங்க. இப்போ ரீசெண்டாக இறந்து போனவங்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா? பிரியமானவர்களை, தயவு செய்து அவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஜெபமாலை ஜெபித்து ஜெபியுங்கள். புனித கெட்ரூட்னு ஒருத்தங்க இருக்காங்க, செயின்ட் கெட்ரூட். அவங்க சொல்றாங்க, நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது அன்னை மரியாளுடைய ஜெபமும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே தயவு செய்து உபவாசம் இருந்து ஜெபியுங்கள், ஜெபமாலை ஜெபித்து ஜெபியுங்கள், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தினால் ஒருவேளை உத்தரிக்கிற ஸ்தலம் போகாமல் பரலோகம் போவதற்கான வழி ஆண்டவர்கிட்ட கேட்போம் இல்லையா? இல்லை என்றால் அது மிக கொடூரமான ஒரு தண்டனையாக நமக்கு அமையும்.
பைபிள்லேயே போட்டிருக்கு. எல்லாரும் எடுத்து ஒரு வாட்டி படிங்க. நான் சொன்ன வசனங்களை எல்லாம் வீட்டில் போய் ஒரு முறை படிங்க. முடிந்தால் இந்த வீடியோவை பார்த்து அந்த வசனத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் வாசித்து பாருங்கள். ஒரு தெய்வ பயம் வரும். அந்த தெய்வ பயம் வந்தாலே நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது, சுத்தமாக பயம் கிடையாது. அதுவும் தெய்வ பயமே இல்லை. இன்னைக்கு பணம், பதவி, பேரு, புகழ் அதெல்லாம் நம்மளை எங்கேயும் கொண்டு போய் விடாது, நம்மளை கடைசியில் அழிச்சிரும் இல்லைங்களா? தெய்வ பயம் காப்பாற்றும், நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றும். தயவு செய்து இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தெய்வ பயத்தோடு இந்த பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.